விருந்துக்கு வந்தார் விநாயகர் மாப்பிள்ளை. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது நம்ம சைடு கேப்பில். அவரோட பிஸி ஷெட்யூலில் நமக்காக 3 நாள் கால் ஷீட் ஒதுக்கி அவரோட அன்பையும் அருளையும் அள்ளி கொடுத்துருக்காருங்க. நம்ம ஊர் வினை தீர்க்கும் விநாயகரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக ரீதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கஜமுகன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்த நாள் தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தினே சொல்லலாங்க. இதே அறிவியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதங்களில் மழைப்பொழிவு ரொம்ப இருக்கும். அப்படி மழை அதிகமாக வர்றதுனால ஆற்று படுகைகளையும் அணைகள்லேயும் இருக்கக்கூடிய அந்த மணல் படுகைகள் எல்லாமே வந்துட்டு வெள்ளத்தோடு அப்படியே அடிச்சுட்டு போயிடுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி மூலயமா விநாயகரை ஆற்றுல கரைக்கிறதன் மூலயமா அந்த மணல் எல்லாமே மீண்டு வந்து மணல் வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அறிவியல் ரீதியாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க. ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணில் ஆரம்பித்த மனிதர்களோட பயணம் மீண்டும் மண்ணில் தான் முடிங்கிற அழகான தத்துவத்தையும் நம்ம விநாயகர் போகிற போக்கில் அருமையாக சொல்லியிருக்காருங்க. இது போன்ற மேலும் பட வீடியோக்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டால்ஃபின் டாக்ஸ். டாட்டா பாய்.